Today, where is Chennai? Chennai Airport, one of the oldest airport. Recently, they developed again airport. Is it comparable to Hyderabad and Bangalore? கேட்டுச்சா? பக்கத்து ஸ்டேட் சிஎம்முக்கு தெரியறதெல்லாம் நம்ம ஸ்டேட் சிஎம்முக்கு தெரியலையப்பா. சென்னை ஏர்போர்ட் ரொம்ப பழசு, சென்னைக்கு புதிய ஏர்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு கடந்த 10 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. லேண்ட் அக்விசிஷன்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. 5000 ஏக்கர் லேண்டு உங்களுக்கு சென்னை பக்கத்தில் வாட்டர் பாடிஸ் இல்லாமல் எங்கே கிடைக்கும்? பரந்தூரில் 3000 ஏக்கர் புறம்போக்கு லேண்ட் இருக்குது. ஒரு 1700 ஏக்கர் தான் நம்ம வாங்க வேண்டியது இருக்குது. அதையும் அக்வயர் பண்ணிட்டாங்க. எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்ச நேரத்தில் இப்போ ட்ராப் பண்ணால் என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன ரீசனு? இது எதுக்கு 110 ஆக்டில் அறிவிக்கணும்? அது வந்து எமர்ஜென்சிக்கான ஒரு ஆக்ட் அது. அதில் வந்து அரசு திட்டங்கள் அறிவிச்சிட்டு போடலாம், டிபேட்டே பண்ண முடியாது. பரந்தூர் ஏர்போர்ட் ஏன் வரக்கூடாதுன்னு ஒரு டிபேட் வச்சு பண்ணாதான் என்ன? ஒரு வாக்கு கொடுத்துட்டாராம், பெரிய தவசி ஒரு வாக்கு மாற மாட்டார். எல்லா வாக்குறுதியும் கொடுத்துட்டு பல்ட்டி அடிச்சிட்டிங்க. எல்லாருக்கும் தருவோம்னு சொல்லி தகுதி வாய்ந்தாலும் தருவாங்கிறீங்க. சரி, சிலிண்டர் கூட 3 சிலிண்டர் கொடுத்தது, 2.5 லட்ச ரூபா வருமானம் வரம்பு வச்சதெல்லாம் ஓகே. நம்ம வந்து 4-5 கார் வச்சிருக்க எம்எல்ஏக்கு எதுக்கு புது காரெல்லாம் கேட்டோம். அதே மாதிரி லட்சக்கணக்கான சம்பளம் அவங்களுக்குலாம் ஃப்ரீ சிலிண்டர் தேவையே கிடையாது. அது உண்மையிலே பயன்படுறவங்களுக்கு பயன்பட்டு போட்டோம். அதில் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் போய் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, அதனால் நமக்கெல்லாம் பாதிப்பு கிடையாது. ஆனால் பரந்தூர் ஏர்போர்ட் வரலன்னா தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் எல்லாருக்குமே பாதிப்பு இருக்குது. சென்னையோட க்ரோத்தே நின்று போயிடும், தொழில் வறட்சியே இல்லாமல் போயிடும். இன்றைக்கி படிச்சுட்டு இருக்க பசங்களாம் அவங்களை ஓட்டு போட்டுருக்காங்க இல்லையா, நாளைக்கு படித்து முடிச்சுதான் எனக்கு வேலை வாய்ப்பே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டோட அழிவு இங்கே தான் ஆரம்பிக்குது. பரந்தூர் ஏர்போர்ட்டு பேசஞ்சர் டிராஃபிக்கை விட கார்கோ டிராஃபிக் தான் ரொம்ப முக்கியம். அது ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்துலேயே இருக்கிறதுனால பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹப் நமக்கு முக்கியமான தேவை இருக்குது. அதில் ஆந்திராக்காரனுங்க சென்னையிலேருந்து 100 கிலோமீட்டரில் ஒரு ஏர்போர்ட் கட்டுறானுங்க, கர்நாடகாக்காரனுங்க ஹோசூர் பக்கத்துலேயே ஏர்போர்ட் கட்டுறானுங்க. இந்த மாதிரி வருமானம் கமர்ஷியல் டிராஃபிக் எல்லாம் இங்கே போயிடும். நம்ம நக்கிட்டு போக வேண்டியதான்.